அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் அலீம் வ ஃபுர்கானில் மஜீத் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும், அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தின்னு நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா உரையில் அழைப்பு பணியும் அழகிய பண்பாடும் என்கிற தலைப்பில் தவ்வாவோடு அஹ்லாக் பண்பாடை தொடர்புபடுத்தி தெளிவுபடுத்துமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். பொதுவாக இந்த தலைப்பு பொதுவாக பேசப்பட வேண்டுமா? ஜும்மாவுக்கு எல்லா மக்களும் வருகிறார்கள். தவ்வாவிலே ஈடுபடக்கூடிய ஆலிம்களை அல்லது மௌலைகளை, தவ்வாவிலே ஈடுபடக்கூடியவர்களை தனியாக எடுத்து இதை பேசலாம் என்கிற ஒரு எண்ணம் வரலாம். ஏனென்றால் பொதுமக்கள் நிறைய பேர், நாங்கள் ஜும்மாவிலே அதிகமாக பொதுமக்கள் கலந்து கொள்ளக்கூடிய இடம். பொதுமக்கள் தவ்வா பணியில் ஈடுபடுவதில்லை. அவர்களுக்கு இது தேவையா என்கிறது முதலாவது ஒரு சந்தேகம் ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தவ்வாவில் பங்களிப்பு செய்கிற கடமை இருக்கிறது. வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் ஃபகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வின் பால் மக்களை அழைத்து தானும் நல்லமல் செய்து கொண்டு என்னை நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்பவனை விட அழகிய வார்த்தை சொல்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். நாங்கள் எங்களை முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எப்போது அழகு பெறும் என்றால், நாங்கள் தௌவா செய்து நாங்கள் நல்லமனும் செய்கிறவர்களாக இருந்தால்தான் நான் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அழகு பெறும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய எல்லாருக்கும் இதிலே பங்கு இருப்பதாக இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. இன்னொரு வசனத்திலே அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், குல் ஹாதிஹி சபீலி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் எனது பாதை. அத்உ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி, நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வின் பால் உங்களை அழைக்கிறோம். இங்க அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன செய்தி, ரசூல்லா மட்டுமல்ல, யாரெல்லாம் ரசூல்லாவை பின்பற்றுகிறார்களோ அவர்களும் அல்லாஹ்வின் பாலான அழைப்பாளர்களாக இருக்க வேண்டும் என்கிற தகவலை சொல்கிறது. இந்த அடிப்படையில் அழைப்பு பணி என்கிறது, தவ்வா என்கிறது எல்லாருக்கும் உரிய ஒரு பணியாக இஸ்லாம் சொல்கிறது. அவரவருடைய தகுதிக்கும் அவரவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வளங்களுக்கு ஏற்ப அதை செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அழைப்பு பணிக்கும் அஹ்லாக்குக்கும் பண்பாடுக்கும் உள்ள தொடர்பு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு தூதராக அனுப்பப்பட்டதற்கான காரணத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது, ஹுவல்லதி பாஸ பில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம், அவன்தான் எழுத வாசிக்க தெரியாத சமுதாயத்திலிருந்து ஒரு தூதரை அனுப்பினான். அவர் அல்லாஹ்வுடைய வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காட்டுவார். வ யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துவார்.
அவர்களை பரிசுத்தப்படுத்துவார், அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுப்பார் என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய பணி என்ன என்று சொல்கிறார். குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுத்து மக்களை தூய்மைப்படுத்துவது, அது அவங்களுடைய கொள்கையை தூய்மைப்படுத்தும், அவங்களோட பேச்சை தூய்மைப்படுத்தும், அவங்களோட எண்ணங்களை தூய்மைப்படுத்தும், அவங்க சிந்திக்கிற முறையை தூய்மைப்படுத்தும், அவங்களுடைய கொடுக்கல் வாங்கலை தூய்மைப்படுத்தும், அவங்களோட குடும்ப வாழ்க்கையை தூய்மைப்படுத்தும். இப்படி அவர்களை தூய்மைப்படுத்துவது ரசூலுல்லாஹ்வுடைய வேலை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல பண்பாடுகளை பூர்ணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று தனது தூதுத்துவத்தின் நோக்கம் நல்ல பண்பாட்டை பூர்ணப்படுத்துவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் எங்களது தௌவா செய்கிறவர்கள் அல்லது ஒவ்வொரு முஸ்லிமும் அதில பண்பாடு உடையவனாக இருக்க வேண்டும். அதுதான் பெரிய ஒரு தௌவாவாகவும் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் பிரச்சாரத்தை ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலம் தறிந்து ஹிஜ்ரத்துக்கு முற்பட்ட காலம், பிரச்சாரம் வளர்ந்த காலம். அப்போது உத்துபா அங்க இருக்கக்கூடிய காபிர் தலைவர்களிடத்திலே சொல்கிறார், நான் முகமதோடு ஒரு எக்ரிமெண்ட் பண்ண போறேன், ஒரு ஒப்பந்தம் பண்ண போறேன், அப்ப நீங்க பேசினா நல்லா தான் இருக்குன்னு சொல்லி அவரை அனுப்புறாங்க. அவர் ரசூலுல்லாஹ்ட்ட போறார், போய் சொல்றார், எங்களுடைய மக்கள் சார்பாக உங்கள்கிட்ட சில விஷயங்களை பேசுறதுக்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, நீங்க உங்களுடைய பிரச்சாரத்தால ஊர் பிளவுபட்டு இருக்கிறது, குடும்பங்கள் சிதைவுற்று இருக்கிறது, எங்கள் இருக்கக்கூடிய கண்ணியமானவர்கள் குறைவாக பார்க்கப்படுகிறார்கள், ஊருக்குள்ள ஒரு ஃபித்னா உண்டாகி இருக்கிறது, உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பணம் தேவை என்றால் சொல்லுங்க, நாங்க எல்லாரும் காசி போட்டு இந்த ஊரின் பெரிய பணக்காரனா உங்களை நாங்க ஏற்றுக்கிறோம். நீங்க இந்த பிரச்சாரத்தின் மூலமாக தலைமைத்துவத்தை விரும்புறதாக இருந்தா, அதிகாரத்தை விரும்புறதாக இருந்தா சொல்லுங்க, நாங்க எல்லாம் சேர்ந்து உங்களை தலைவரா ஏத்துட்டு போறோம். நீங்க பெண்களை விரும்புறதா இருந்தா சொல்லுங்க, அரபு குலத்திலேயே இருக்கக்கூடிய கண்ணியமான அழகான பெண்களை நாங்க உங்களுக்கு தாரோம். அப்படி ஒன்றும் இல்ல, உங்களுக்கு ஏதாவது அப்செட்டா இருந்தா சொல்லுங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு மருத்துவம் செய்யறோம், உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் அவர் பேச பேச கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவர் பேசி நின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அப்பரகத்த யா அபல் வலீத், வலீதுட வாப்பா நீங்க பேசி முடிஞ்சதான்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் ஆமென்று சொன்னதும், இப்ப நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் கேட்கிறீங்களா என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொந்த விஷயம் எதையுமே சொல்லாம ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதிட்டு வராங்க. அதில் சத்தியத்தை ஏற்காதவர்களை சாபமிடக்கூடிய ஒரு இடம் வருகிற போது சாய்ந்து கையை ஊண்டி கேட்டுக்கொண்டிருந்த அபுல் வலீத் ரசூலுல்லாஹ் வாய்க்கிட்ட கையை வச்சு இப்போது நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு எதிரிகள் மத்தியில போறார். போகும்போதே அங்குள்ளவங்க சொல்றாங்க, இவர் போன முகத்தோட திரும்பி வரல, இவரோட முகம் மாறி இருக்குது என்று சொல்றாங்க. வந்து இந்த மக்களை பார்த்து சொல்றாரு, முகமதை அவரோட போக்குல விட்டுருங்க, அவரை இந்த பிரச்சாரத்தால் வெற்றி அடைந்தால் நாங்க எங்கட ஒரு ஆள் வென்றுட்டாருன்னு சந்தோஷப்பட்டுப்போம், இந்த பிரச்சாரத்தில் அவரை யாராவது கொன்று விட்டால் எங்கட எதிரியை யாரோ கொண்டுட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டுப்போம், நாங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் என்று சொல்றாங்க. அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, முகம்மது இவருக்கும் சூனியம் செஞ்சிட்டாரு, இவரையும் மாத்திட்டாரு என்று அவர் இஸ்லாத்துக்கு வரல, ஆனா அந்த இடத்துல ஒரு செய்தி சொன்னாரு, இவங்க வீழ மாட்டாங்க, ஒசந்து கொண்டே இருக்கும், அவர் ஓதுனது மனித வார்த்தைகள் அல்ல, அது இறை வார்த்தை என்கிற செய்தியை சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல நான் சொல்ல வாரது என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்ட அந்த பேச்சு ஒழுங்க பாருங்க. ஒரு ஆள் வந்து 4 குற்றச்சாட்டு வைக்கிறார், அதுல ஆக கோவப்படுற மாதிரி உங்களுக்கு பைத்தியம் தான் சொல்லுங்க, நாங்க மருந்து செய்யறோம்னு சொல்றாங்க. எந்த ஒரு சராசரி மனுஷனுக்கும் கோபம் வரும், எதிர்த்து பேசணும்னு நினைக்கும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 4 குற்றச்சாட்டுகளை கையிலே எடுக்கல, ரசூலுல்லாஹ் கணக்கிலே எடுக்கல, குர்ஆன் வசனங்களை மட்டுமே பதிலா சொன்னாங்க. நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சாரத்தை
குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா சூரா தாஹா, சூரா ஆராப், இதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடன் பேசின வசனங்கள் வரும். ஃபிரௌன்ட்ட போய் பேசுவாங்க. அப்ப ஃபிரௌன் ஒரு கேள்வி கேட்பான், உங்கள் இறைவன் யாருன்னு சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பு ஸமாவாத்தி வ ரப்புல் அர்த், வானம் பூமிகளின் இறைச்சகனே என் இறைவன் சொல்லுவாங்க. அப்ப ஃபிரௌன் மக்களை பார்த்து சொல்லுவான், உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு ஆள் பைத்தியக்காரன் சொல்லுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பைத்தியக்காரனுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. திரும்பவும் அல்லாஹ்வுடைய இன்னொரு சிபத்தை சொல்லுவாங்க. திரும்பவும் அவன் குற்றச்சாட்டு சொல்லுவான். அதுக்கு பதில் சொல்லாம அல்லாஹ் பத்தி சொல்லுவாங்க. அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய அவதூறுக்கு பதில் சொல்வதை தன்னுடைய நோக்கமாக கொள்ளல. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. அவன் கேள்வியில ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி என்னது? இறைவன்டா யார்? இது முக்கியமான கேள்வி, பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. இந்த கேள்விக்குத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லினாங்க. இப்ப நம்மளோட நிலைப்பாடு எப்படி? என்ன ஒருத்தன் பைத்தியக்காரன்டா நான் பைத்தியம் இல்லைன்னு நிரூபிக்கணும், சொன்னவன பைத்தியக்காரனா காட்டணும். நான் குத்தம் இல்லாதவனாக என்ன நிரூபிக்கணும், யார் என் மீது குத்தம் சொன்னானோ அவனை குற்றவாளியா காட்டணும். எங்களுடைய பிரச்சாரங்கள் இதுல டைம் போகுது, இதுல எங்களோட சக்தி போகுது. எங்களை யாராவது, அதாவது கருத்துக்கு விளக்கம் சொல்றது வேற, எங்களை பத்தி சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நான் சுத்தமானவன் சொல்லிட்டு அவன் மேல என்ன பழி சொல்லலாம், அவனை எப்படி குற்றவாளியா காட்டலாம், இதுல நாங்க போறது ரசூல்மார்களுடைய பிரச்சாரத்துல இல்ல. இந்த விஷயங்கள் நாங்கள் பேச்சு ஒழுங்கு, இது நாங்க நிறைய படிக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனுடன் போய் பிரச்சாரம் செய்ய சொல்லும் போது பாவித்த வாசகம் ஃபகூலா லஹு கௌலல் லையினா, நீங்கள் ஃபிரௌனிடம் சென்று லையின் சொத்தான வார்த்தைகளில் பேசுங்கள், மென்மையான வார்த்தைகளால் அவனோடு பேசுங்க. அதனால் அவன் சில நேரம் படிப்பினை பெறலாம், சில நேரம் யோசிக்கலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற போது, அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருளால் லின்தலஹும், நபியே நீங்கள் இந்த மக்களோடு சொஃப்டா நடக்கிறீங்க. அல்லாஹ் ரசூலுக்கு செஞ்ச ஒரு அருள், சொஃப்டா நடக்கிறது. வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப், நீங்க கடும்போக்குள்ள ஒரு ஆளாக இருந்தால், கடுகடுத்து பேசுறவராக இருந்தால், லன் ஃபல்லு மின் ஹவுலிக், உங்களோடு இருக்கக்கூடிய இந்த தோழர்கள் எல்லாம் உங்களை விட்டு வெறுண்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். உங்களோட பேச்சு கடுகடுப்பான பேச்சாக இருந்தால், கரடு முரடான பேச்சாக இருந்திருந்தால், நீங்க கொஞ்சம் ஒரு முரட்டுத்தனமான பாஞ்சு உழுவுற ஒரு ஆளா இருந்திருந்தா, இந்த சகாபாக்கள்லாம் உங்களோட இருக்கிறதுக்கு கொள்கை மட்டும் காரணம் இல்லை, உங்களோட பண்பாடும் பழக்க வழக்கமும் தான் காரணம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதுல அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை பாருங்க. மனுஷங்க அவங்க தவறு செய்வாங்க, பஃபு அன்ஹு, நீங்க மன்னிச்சிருங்க. எல்லாரையும் குத்தம் விசாரிச்சு கொண்டிருக்க கூடாது. அவங்களுக்காக அல்லாஹ்ட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க. வஸாவிர்ஹும் ஃபில் அம்ர், பொதுவான விஷயங்கள் வந்தா நீங்க நபி என்றதுனால நீங்க நினைச்ச மாதிரி செய்யாதீங்க. அவங்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க. பொது விஷயத்துல அவங்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க. அதுதான் அவங்க உங்களோட சேர்ந்திருக்கிறதுக்கான வழியா இருக்கு. நாங்க எல்லாம் சேர்ந்தெடுத்த முடிவு. இந்த ஒரு அதாவது விஷயத்த அல்லாஹு தஆலா தவ்வாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்ப அதாவது இந்த பண்பாடு, இந்த பழக்க வழக்கம் என்கிறது தவ்வாவுல பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். பேசுற பேச்சு மக்களிடத்துல சிந்தனையை உண்டாக்கலாம். சில நேரங்கள்ல அந்த பேச்சில ஒரு ஈர்ப்பு இருக்கலாம். ஆனா மக்களுடைய மனதுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது அவர்களோடு பழகக்கூடிய பழக்கம், அந்த அந்த அதாவது முன்மாதிரியான நடத்தை, இது அவங்கள்ட்ட பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். இந்த அடிப்படையில் முன்மாதிரியை இஸ்லாம் எதிர்பார்க்குது. தஅவா செய்கிற இடத்துல முக்கியமாக ரிஃப்க்னு சொல்வார்கள், சொஃப்டான போக்கு, மென்மையான போக்கு இருக்கணும். மன்னிக்கிறது, அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவற மன்னிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோடு நெருங்கி இருக்கிறவங்க சில நேரங்கள்ல தவறு விடும் போது கோபத்தையும் வெறுப்பையும் வெளிப்படுத்திக்கிறாங்க, நல்ல நெருக்கமாகிறார்கள்.
ஃப்ரெண்ட்ஷிப் நெருக்கமாக்கிறாங்க. தூரமாகி அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு வெறுப்பை கூட வெளிப்படுத்தினது கிடையாது. தவாது என்று சொல்வோம், பணிவு என்கிறது. தௌவா செய்கிறதுல ஆணவம் இருக்குது, அகம்பாவம் இருக்குது, அடக்குமுறை இருக்குது என்கிற ஒரு நிலை வந்தால் அது தௌவாவுக்கு பாதிப்பாக அமையும். விட்டு கொடுக்கிறது பழிவாங்காத போக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தௌவா களத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, தௌவா களத்தில் இருக்கக்கூடிய தாய்களிடத்திலும் இந்த பலகீனம் உண்டாகுது. அமைப்புகள், அதாவது ஜமாத்துக்கள், அதுக்கு இந்த பழக்கம் இருக்குது. என்னன்னு கேட்டா, ஒருவர் தௌவா செய்தால் அதனால் அவருக்கு மக்களுடைய ஒரு ஆதரவு கிடைக்கும், மக்களுடைய ஒரு நேசம் கிடைக்கும். அந்த நேசத்தை மார்க்கத்தை வளர்க்கறதுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் என்ன கொஞ்சம் பேர் நேசிக்கிறாங்கிறதுனால எனக்கு யார பிடிக்கலையோ அவங்கள டவுன் பண்றதுக்கு இவங்களை நான் யூஸ் பண்றது. என்ன நேசிக்கக்கூடியவர்களை பயன்படுத்தி என்னை வெறுக்கக்கூடியவர்களை பழிவாங்க முயற்சி செய்யறது. அவங்களோட மானத்தை வாங்க பார்க்கறது, அவங்களோட மரியாதையை வாங்க பார்க்கறது, அவங்களோட கௌரவத்தை சீர்குலைக்க பார்க்கறது, அவங்களுக்கு டேமேஜை உண்டாக்க பார்க்கறது. இந்த போக்கு தௌவா களத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளிடத்திலும் இருக்குது, தனிநபர்களிடத்திலும் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் தோழர்களை தனக்கு அடிச்சோரால அடிச்சுட்டு வான்னு அனுப்புறதா நாங்க வரலாறு பார்க்கலாது. ஒரு ஆட்சிக்கு எதிராக வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஒரு ஆட்சி தலைவராக ரசூலுல்லாஹ் சில நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஒரு அரசியல் தலைவராக எடுக்க வேண்டிய சில நடவடிக்கை. தன் தோழர்களை அடிச்சவங்க மேல ரசூலுல்லாஹ் தன்னுடைய வெறுப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, கோபத்தை காட்டி இருக்கிறாங்க. அவங்க வெறுப்புக்குரியவங்கிற சில சந்தர்ப்பங்களை நாங்க பார்க்கிறோம். ஆனால் தன்னை ஏசினவங்க இருக்கிறாங்க, தன்னை நோவிச்சவங்க இருக்கிறாங்க. தான் வாழ்கிற காலத்திலேயே தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மேல அவதூறு சொன்னவங்க இருக்கிறாங்க. தன்னை மீது அவதூறு சொன்னவங்களை அடிச்சுட்டு வான்னு ஒரு ஆளை விட்டா அடிக்காம இருந்திருப்பாங்களா? பக்கத்துல இருந்து உமர் அவங்க கேட்கிற வார்த்தையே என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் அனுமதி தாங்க, அவனோட கழுத்தை வெட்டுன்னு கேட்பாங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் தனக்கு எதிரான நடவடிக்கைகள், தன்னை நேரடியாக தன்னை பாதிக்கக்கூடிய நடவடிக்கை எடுத்தவர்களுக்கு எதிராக தன் தோழர்களை ரசூல் ஸல்லல்லாஹு பயன்படுத்தல். ஆனா இன்றைக்கு தௌவா களத்துல பிரபலமாக இருக்கிறவங்க கூட தங்களுக்குன்னு ஒரு செட்டப்பை உருவாக்கிட்டு தனக்கு எதிரானவங்களை பழி வாங்குறதுக்கு, அவங்கள கேவலப்படுத்துறதுக்கு இந்த தௌவா களத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை நாங்க பார்க்கிறோம். எனவே இந்த பழிவாங்காத ஒரு போக்கு, பணிவு கலந்த ஒரு போக்கு, இது தௌவா களத்துல இருக்கிறவங்க இடத்துல இருக்க வேண்டிய தௌவா. எங்கட தௌவா, அதாவது ஒரு ஜமாத்துடைய தௌவாவும் இந்த செட்டப்புக்கு போகணும். நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம், கருத்தை பிரச்சாரம் பண்ணுவோம், கருத்துக்கு மாற்றமா இருக்கக்கூடிய கருத்துக்கு விளக்கம் சொல்லுவோம். சொல்லும் போதும் நாகரிகமான நளினமான வார்த்தைகளை பயன்படுத்துவோம். அதை சொல்வதனுடைய நோக்கம் அந்த கருத்தின் பிழையை தெளிவுபடுத்துறதாகத்தான் இருக்கும். யார் அந்த கருத்துடையவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள கேவலப்படுத்துறதாக, அவங்கள அவமானப்படுத்துறதாக இந்த வார்த்தை இருக்காது. இந்த தெளிவோடு நாங்க தௌவா செய்ய வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில நேரங்கள்ல நாங்க சொல்ற கருத்து சரியாக இருந்தாலும் எங்கட சில நடத்தைகளால அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருப்பாங்க. இவன் சொல்றத கேட்கிறதா, இவனுக்கு என்ன தகுதி இதை சொல்றதுக்கு, இப்படி யோசிப்பாங்க. சில நேரங்கள்ல நாங்க யார்கிட்டையும் கருத்தே சொல்லாம நாங்க நல்லா நடந்து கொண்டா எங்கட வழி சரியான வழி என்று அவங்க நினைப்பாங்க. எங்கட நடத்தைய பார்த்து, குறிப்பாக தௌவா செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு முஸ்லிமுக்கு தௌவாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய சாதகமான வழி என்னன்னு சொன்னா நல்ல நடத்தைதான். அந்த நல்ல நடத்தை ஊடாக பிரச்சாரத்தால செய்ய முடியாத செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை கைப்பற்றுறாங்க, எதிரிகள் இருக்கிறாங்க. இஸ்லாம் பிரச்சாரம் ஆரம்பிச்சதுல இருந்து ரசூலுல்லாஹ் மக்காவுக்குள்ள வர்ற வரைக்கும் எதிராக இருந்தவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரையும் கூட்டி வச்சு கேட்கிறாங்க, உங்களை நான் என்ன செய்வேன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க, நீங்க நல்லவர்,
நல்லவருடைய புள்ள, உங்களோட குடும்பமே நல்ல குடும்பம். இதை மட்டும்தான் அவங்க வார்த்தையா சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்துமுத் துலக்கா, யார் மீதும் எந்த குற்றமும் கிடையாது, நீங்கள் அத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்குறாங்களோ அவங்களை தவிர மற்ற அத்தனை பேரும் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மன்னிப்புக்கு பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வராங்க. அல்லாஹு தாலா அதைத்தான், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வாரத நபியை நீங்க பாப்பீங்க என்று அல்லாஹு தாலா சொல்ற. ரசூல் ஸல்லல்லாஹு மக்காவுக்கு வருகிற போது 10,000 பேரோட வந்தாங்க. மக்காவை கைப்பற்றி மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு ரத்தம் சிந்தாம மக்கா ரசூலோட கைக்கு வந்து அதுக்கு பிறகு தாயிஃப் யுத்தம் நடக்குது. தாயிஃப்ல ஹுனைன் யுத்தம் நடக்குது. ஹுனைன் யுத்தத்துக்கு போன முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 12,000. இந்த குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் 2,000 பேர் போர்க்களத்துக்கு வார அளவுக்கு மக்கள் தொகை அதிகரிச்சிருச்சு. ஆனால் இந்த 2,000 பேரை சேர்க்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 18 வருஷம் போச்சு. தவ்வாவுல பத்ர் யுத்தத்துல 313 பேர், உஹது யுத்தத்துல அதாவது 1000 சொச்சம் பேர், 2000க்கு குறைய அவங்களோட தொகை. ஹந்தக் யுத்தம் நடக்கும் போது 3000 பேர், அதாவது ஹிஜ்ரி 5ல. அப்ப இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இஸ்லாம் வேகமாக வளர்ந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தை விட இவரை போய் நாங்க எதிர்த்துட்டு இருந்தோமா, ஒரு வார்த்தை கண்டிக்கலையே, அப்படி செஞ்சே இப்படி செஞ்சேன்னு ஒரு விஷயத்தையும் சொல்லலையே, எல்லாரையும் பொது மன்னிப்புன்னு சொல்லிட்டாரே என்கிறது அவங்ககிட்ட மாற்றத்தை உண்டாக்கிச்சு. ஹிந்தா அபூ சுஃபியான் ரலியல்லாஹுடைய மனைவி ரசூலுல்லாஹ்வை கடுமையா எதிர்த்துட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு ஒரு டவுட் வருது, என்னையும் மன்னிப்பாங்களா, மன்னிப்புன்னு சொல்லிட்டாங்க ஆனா என்ன மன்னிச்சிருக்க மாட்டாங்க, முகத்தை மூடிட்டு வந்து கேட்கிறாங்க, ஹிந்தா வந்தாலும் மன்னிப்பீங்களான்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த மன்னிப்பு அவக்கும் உரியதுதான்னு சொல்றாங்க. ரசூல் அந்த பிறகு அவங்க சொல்றாங்க, நான் தான் ஹிந்தா வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரசூல்லா மன்னிப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா அப்பயும் அவர் ஆயுதம் வைக்கல. ஆயுதம் வைக்காத சிலருக்கு ரசூல்லா மரணம் அறிவிச்சாங்க. அவங்களோட மனைவி இஸ்லாத்துக்கு வந்து கேட்கிறாங்க, இக்ரிமா வந்தா நீங்க மன்னிப்பீங்களான்னு. இக்ரிமா வந்தாலும் மன்னிப்பன்னு ரசூல்லா சொல்றாங்க. இவங்க தான் போய் கணவனை கூட்டிட்டு வராங்க, உங்களை ரசூல்லா மன்னிக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. அவர் நம்பல, என்ன மன்னிப்பாரா, நான் செஞ்ச எதிர் நடவடிக்கைக்கு எவனும் என்ன மன்னிக்க மாட்டாருன்னு சொல்லி நாட்டை விட்டு ஓட ஆரம்பிச்சார். மனைவி தான் போய் வாக்கெடுத்துட்டு வராங்க, நான் ரசூல்லாட்ட கேட்டுட்டேன், அவங்க உங்களை மன்னிக்கிறதா சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த வாக்கை நம்பி அவர் வாரார். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்னித்தல், பழிவாங்காத தன்மை, கோபத்தை வெளிப்படுத்தாதது, இது எல்லாம் சேர்ந்து மக்களை கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் பக்கம் வர வைக்கிறது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தௌவா செய்கிற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, தனி நபர்களாக இருந்தாலும் சரி, ஆலிம்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட பிரச்சாரத்துல இந்த மென்மைத்தன்மை, நாகரிகமான வார்த்தை முறை, அதாவது நல்ல நடத்தைகள், இதுதான் பெரிய அளவிலான தாக்கத்தை உண்டாக்கும். கடுமையான பேச்சுக்களை பொறுத்தளவுல, எதிர்ப்பு நடவடிக்கைகளை பொறுத்தளவுல எதிராளிகளை தூண்டி விட்டு நம்ம சவால் விடுவோம் போது அந்த சவாலை ஏற்றுக்கொள்ளணுங்கிற மனநிலை அவனுக்கு வரும். எனவே பம்புக்கு செய்வோம். நாங்க என்ன கவர்மெண்டா ஒரு தவறை செய்யறோம், உதாரணமா மௌலூத் ஓதக்கூடாதுன்னு சொல்றோம், இதை நம்ம பிரச்சாரம் தான் பண்ணலாம். நாங்க ஒரு அதிகாரத்தை வச்சு ஓதுறத நிப்பாட்ட எங்களுக்கு ஏறுமா? எங்கட இந்த கூடாது என்கிற சிந்தனை அந்த மக்களுக்கு கொடுக்கணும். அவனை கேவலப்படுத்தி போட்டு இதை சொன்னா, நீ என்ன கேவலப்படுத்த, இதை நான் ஏற்றுக்கொண்டா இன்னும் கேவலப்படுறதா அவன் நினைப்பான். அவன் அடிவணிஞ்சு போறதா இருப்பான். இதை எதிர்க்கிறது தான் திமிரு வரும் மனுஷனுக்கு. இப்ப சாதாரணமா ஒரு சின்ன பிள்ளைகிட்டே நாங்க பம்புக்கு வேலை சொன்னா ஏழாண்டு சொல்லுது. அப்ப ஒரு சிந்தனையில, ஒரு கொள்கையில திமிரு ஏற்படும். அந்த திமிர்ல என்ன செய்வாங்கன்னா, உன்னால என்ன செய்யலும், நாங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கோலாகலமா செஞ்சு காட்டுவோம், ஏழுண்டா நீ என்ன தடுத்து பாரு. இந்த ஒரு தன்மை உருவாச்சுன்னு சொன்னா, தீமையை நாங்க எதிர்க்கிற பணி தீமையை கூட்டுறதாக, அதுக்கு வலு கொடுக்கிறதாக அமையும். எனவே இந்த பிரச்சார அணுகுமுறை என்கிறது, பிரச்சாரம் செய்கிறதுல இருக்கக்கூடிய பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் என்கிறதும் தவ்வாவுல ஒரு பெரிய பகுதி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரத்தில் அது பெரிய அளவுல தாக்கம் செலுத்தியிருக்கிறது. இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தொடர்பாடல்கள், எங்கள பேச்சு நடைமுறைகள், எங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை முறைகள் எல்லாத்திலையும் நாங்க அஹ்லாக்கை, பண்பாட்டை கையில் எடுக்க வேண்டும். அதுதான் தௌவாவுக்கு பெரிய துணையாக இருக்கும். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தவ்வாவுல பிரச்சாரம், எழுதுறது, பேசுறது, இது ஓரளவு மார்க்கத்துல தெளிவுள்ளவங்க செய்யறதா இருக்கு. ஆனால் சில நேரங்களில் ஒரு சராசரி பாமர மனிதன் ஒருவனுடைய செயல்பாடுகள் கூட தவ்வாவுல பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணலாம். உதாரணமாக, இன்றைக்கு ஆங்கில மொழியில் தர்ஜுமாவுக்கு, குர்ஆன் தர்ஜுமாவுக்கு பிரபலமானது ஒன்றுதான் பிக்டாலுடைய ஆங்கில மொழி தர்ஜுமத்துல் குர்ஆன். அவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு சொல்லப்படக்கூடிய காரணங்களை பிரபலமா மக்கள் மத்தியில பேசப்படக்கூடிய காரணங்களாக 2 சம்பவத்தை சொல்லுவாங்க. அவர் ஒரு முறை ட்ரெயின்ல போறார். அவருக்கு பக்கத்துல ஒரு முஸ்லீம் ஒருவர் இருக்கிறார். இடையில அவர் ஒரு பொருளை வாங்கும் போது 2 வாங்கி அவருக்கு கொண்ட கொடுக்குறாரு. அவர் கேட்கிறாரு, ஏன் நீங்க எனக்கு தாரீங்க? எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லையே, எதுக்கு தாரீங்கன்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க என்னுடைய பயண தோழர், இப்ப வசாஹிபு பில் ஜெண்ட், உங்களுடைய பயணத்தோடு உங்களோடு இருக்கிறவருக்கு நீங்க நல்லது செய்யுங்க என்று சொல்லி இருக்குது. எங்கட தலைவர் அப்படி சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் தனியா வாங்கி சாப்பிடுவது கௌரவ குறைச்சலா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தந்தேன்னு சொல்றேன். உங்களோட தலைவர் யாருன்னு கேட்கும்போது, எங்கட தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட தலைவர். அப்ப அவருக்கு லேசா ஒரு யோசனை வருது. 1000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த ஒரு ஆள் சொன்னதை இந்த மனுஷன் இப்ப இருந்து செய்யறாரு. பாப்பா சொன்னா புள்ள கேட்கறது இல்ல, கணவன் சொல்றத மனைவி கேட்கிறா இல்ல. இவர் 1000 வருஷத்துக்கு முன்னால ஒரு மனுஷன் சொன்னாருங்கிறதுக்காக எனக்கு ஒரு பொருளை வாங்கி தாராரு என்கிற ஒரு எண்ணம் அவருக்கு உருவாமாறு. இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறாரு. ஒரு வயது போன ஒரு ஆள் ஒரு இளைஞனை கடுமையா ஏசி கொண்டிருக்கிறார். அந்த இளைஞன் சும்மா இருக்கலாம். இவர் ஆத்திரப்பட்டு அவர்கிட்ட கேட்கிறார், இவர் வயசாளி ஒரு ஆள் உனக்கு ஏசுறாரு, நீ கேட்டு சும்மா இருக்கிறீன்னு. அப்ப அவர் சொல்லிக்கிறார், நான் அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன், கடனை என்னன்னா திருப்பி கொடுக்கலன்னு. சரி, கடனை திருப்பி கொடுக்கலாதுக்கு உன சபையில வச்சு ஆட்கள் முன்னுக்கு வச்சு கேவலப்படுத்துவாரா? அதை நீ பொறுத்து கொள்ள வேணுமான்னு கேட்கும்போது, எங்கட தலைவர் அப்படி சொல்லி இருக்கிறார், இன்னலி சாஹிபில் ஹக்கி மக்காலா, கடன் கொடுத்தவருக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குதுன்னு எங்கட நபி சொல்லி இருக்கிறார் என்றா இவருக்கு மனசுல அந்த நபியை படிக்கணும். யார் இவர்? 1000 வருஷத்துக்கு முன்னால சொன்னதை இன்றைக்கு உள்ளவங்க தன்னை மானத்தை விட்டு மரியாதையை விட்டு கேட்டு நடக்கிறான்னு சொன்னா அவரை நான் படிக்கணும்னு சொல்லி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். அவர் இஸ்லாத்துக்கு வாரார், குர்ஆனை படிக்கிறாரு. குர்ஆனுக்கு இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் செய்யறாரு. அது பல்லாயிரம் மக்களுக்கு மார்க்கம் போய் சேர்றதுக்கு காரணமா அமையுது. அப்ப சாதாரண ஒரு பாமர மனிதனுடைய செயல் ஒரு மனிதனுடைய மூளையில மாற்றத்தை உண்டாக்கலாம், சிந்தனையில மாற்றத்தை உண்டாக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நிகழ்வு உண்டு. பல இடங்கள்ல நான் இதை சொல்றது உண்டு. இந்த அக்குருண பிரதேசத்துல ஒரு தோட்டத்து தமிழ் சிறுமி ஒரு வீட்டுல வேலைக்கு இருக்கிறார். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய முதலாளி பெருநாளைக்கு உடுப்பு எடுக்கும் போது இந்த வேலைக்கார புள்ளோட வயசுலயே அவருக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க. வேலைக்கார பிள்ளைக்கும் மகளுக்கும் ஒரே உடுப்பு எடுப்பார் அவர். இந்த செயல்பாடு அந்த பிள்ளையுடைய மனசுல மாற்றத்தை உண்டாக்கி இஸ்லாத்துக்கு போகணும் என்கிற எண்ணத்தை உண்டாக்கி அந்த புள்ள போய் அவங்களோட குடும்பத்துல சொல்லுது, நான் இஸ்லாத்துக்கு போறேன்னு சொல்லு.
குடும்பத்துல வானம்னு சொல்றாங்க, இல்ல நான் பெய்தான் ஆகுவேன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அப்படி நீ மட்டும் இஸ்லாத்துக்கு போயிட்டு நாங்கெல்லாம் எங்கட மதத்துல இருந்தா அது நல்லா இருக்காது. அப்ப எல்லாருமா சேர்ந்து முடிவெடுப்போம். அந்த வீட்டுல 6 பிள்ளைகள், உம்மா வாப்பா எல்லாருமா சேர்ந்து பேசுறாங்க. கருத்துகள் மாறி மாறி வருது. ஆனா இந்த பிள்ளை நான் இஸ்லாத்துக்கு போதான் போறேன்னு நிக்குது. கடைசியில நானாமார் தங்கச்சி சொல்றதுனால இஸ்லாத்துக்கு போவோம்னு சொல்லி 8 பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. அந்த 8 பேர்ல இன்றைக்கு வரைக்கும் 7 பேர் உசுரோடு இருக்கிறாங்க. அந்த 6 பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குறைஞ்சது 4, 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு மொத்தமா ஒரு 7, 8 பிள்ளைகள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 35 பேர் இப்பைக்கு முஸ்லிமா இருக்கிறதுக்கு அந்த முதலாளி தனது மகளுக்கும் பிள்ளைக்கும் ஒரே உடுப்பெடுத்தது காரணமா இருக்கு. சில பேர் அவருக்கே இது தெரிஞ்சிருக்காது. நான் செஞ்சதால இப்படி ஒரு குடும்பம் ஒரு 3 தலைமுறை இஸ்லாத்தில் இருக்குதுங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு பணக்காரனுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மகளுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு எடுத்த உடுப்புக்கு வேலைக்கார பிள்ளைக்கு 2000 ரூபாய்க்கு உடுப்பு எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா மனசு வரணும். தன் மகளுக்கு எடுக்கிற மாதிரியே வேலைக்கார பிள்ளைக்கும் துணி எடுக்கிறேன்னு சொன்னா அதுக்கு அந்த தாராள மனசு வரணும். ஆனா அந்த மனசுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அருளை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் மூலம் ஒரு ஆள் ஹிதாயத்தை பெறுவது சிவந்த ஒட்டகத்தை நீ பெறுவதை விடவும், வேறொரு அறிவிப்புல வானம் பூமிக்கு இடைப்பட்ட அனைத்தை விடவும் உனக்கு சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சில நேரம் இந்த துணி எடுத்தவர் மார்க்கத்தை அறியாத ஒரு பாமர மனுஷனா இருக்கலாம். ஆனா அவர்கிட்ட நல்ல மனசு இருந்துச்சு. இந்த நல்ல செயல் இன்னும் எத்தனை தலைமுறைகள் அவங்க இஸ்லாத்துல இருப்பாங்களோ அவ்வளவு காலத்துக்கு அவங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது. நாங்க 30, 40 வருஷம் பயான்ல செய்யாத ஒரு வேலைய அந்த மனுஷன் தாராளமா அந்த உடுப்படுத்து கொடுத்த வேலையால செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற அதாவது தௌவா களத்திருக்க குலமாக்கள் பலருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இது. அப்ப சாதாரண ஒரு மனிதனும் தன்னுடைய பண்பாட்டால் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண. எனவே எங்களுடைய இதே நேரம் இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த முதலாளி அந்த பொம்பளை பிள்ளைய தவறா பயன்படுத்துறவரா இருந்தா, அநியாயம் செய்யறவரா இருந்திருந்தார், அந்த எஜமானி கேவலப்படுத்துறவங்களா இருந்திருந்தார், இஸ்லாம் சரி என்றாலும் அவங்க வரமாட்டாங்க. அவங்க இப்படித்தான் ஹாஜியான்னு சொல்லுவாங்க. பொம்பளை விஷயத்துல நாயை விட மோசமா நடப்பாங்க. ஹிஜாபை போட்டு இருப்பாங்க. எச்சில் சொத்தை தான் எங்களுக்கு தருவாங்க. எங்களை மனுஷனா மதிக்க மாட்டாங்க. உண்மையிலேயே இன்றைக்கு இந்த அரபு நாடுகளுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வாக்கு சரியா இப்படி பயன்படுத்தப்பட்டா லட்சக்கணக்கான மக்கள் அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்திருக்கிறார். உலகத்துல எல்லா நாட்டுல இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் அவங்களோட வீட்டுக்கு வேலைக்காரியாகவும் வேலைக்காரனாகவும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அவங்க இவங்களை இந்த கோணத்துல அணுகியிருந்தா இந்த உலகம் பூரா இஸ்லாத்துடைய செய்தி பரவுறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. நீங்க பேச வேண்டியது இல்லை. அவங்க சாதாரணமா பண்பாடா நடந்து கொண்டாலே அது பெரிய ஒரு உலக அளவிலான மாற்றத்தை உண்டாக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தௌவா என்கிறது எல்லாருக்கும் உள்ள ஒரு பொறுப்பு. அது பேச்சில் இந்த பயான் பண்றது கொத்பா செய்யறது மட்டுமல்ல. தௌவா உங்களுடைய கொடுக்கல் வாங்கல், நீங்க செய்யக்கூடிய அன்பளிப்புகள், நீங்க மக்களோட பழகக்கூடிய பழக்கங்கள், இது எல்லாமே தௌவாவாகவே. எனவே சின்ன சின்ன பண்பாடுகளால் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். இந்த அடிப்படையில சரி, நான் தௌவாவுக்கு பங்களிப்பு செய்யணும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுடைய செயல்களால், எங்களுடைய நடத்தைகளால் இஸ்லாத்துக்கு ஒரு நல்ல பேரையும், இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல எண்ணத்தையும் உருவாக்கக்கூடிய பண்பாடுடையவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.